நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன நீ மன்னிக்கணும் பார்வதி. அன்னைக்கு என் வீட்டில் உன்னை தங்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு. என்னோட யோசனை முழுக்க அந்த மூகாம்பிகை டூரை பற்றி தான் இருந்தது. சே, அதை கேன்சல் பண்ணுறதுக்கான எந்த சூழ்நிலையும் உருவாகலை. ஆனால் ஒன்று பண்ணியிருக்கலாம், ஒன்றை கூப்பிட்டு அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்கலாம். நீ இங்கே தான் வந்து தங்க போகிறேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை பார்வதி. நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். சரிம்மா, இங்கே நீ எப்படி இருக்க? பரவாயில்ல. பரவாயில்லையா? அந்த பதிலே எல்லாம் தெரியுது. அதுக்கான அர்த்தம் முழு திருப்தி இல்லைங்கிறது தானே? அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஆனா இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது மனசுல என்ன ஓடுதுன்னு. இந்த வீட்டில் நீ சந்தோஷமா இல்லை. நான் ஒன்னும் இங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக வரல. என் பொண்ணை பத்தின கவலைதான் எனக்குள்ள இருக்கு. அவங்க யாரும் கால் பண்ணவே இல்லையா? தெரியல. எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா? விஸ்வநாதங்க வந்து பார்த்துட்டு போனாரா? இல்ல. அருணுக்கும் இந்துக்கும் கண்டிப்பா கால் பண்ணாம இருக்க மாட்டார் அவரு. பாரு, இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்து விஸ்வநாதன் கிட்ட சொல்லியிருப்பா. ஒருவேளை விஸ்வநாதனும் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாலும் படுவான். இந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவளோட பேச்சு கேட்டு அருணும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவங்க எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும்? அதனாலதான் சொத்துல இருந்து அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, அதான் அடம்பிடிக்கிறாங்க. விசு கூட போனாலாவது நீ அங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? அது வேண்டாம்னு சொல்லிட்டு புருஷன் முன்னாடி 2 பேரும் முடிவு எடுத்திருப்பாங்க போல. அருண் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவன் மூலியமா அவ அப்படி செய்யறல்ல. அது இல்லைன்னு உன்னால 100% அடிச்சு சொல்ல முடியுமா என்ன? இது உன் மேல காட்டுற வெறுப்புன்னு நான் நினைக்கிறேன். பாரு, சொன்னாலையும் சொல்லாட்டியும் உண்மை எப்பவுமே உண்மைதான். அம்பாட்டுக்கு எப்ப கஷ்டம் வர ஆரம்பிச்சுன்னு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த லேக்கா அந்த வீட்டுக்கு வலது காலை எடுத்து வச்ச நாள்ல இருந்துதான். நீங்க எதுக்காக இப்போ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, ஒரு ஜாதக தோஷத்தை தீக்கிறதுக்கு தானே அருணுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். அருணு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு 6 மாசத்துக்கு அப்புறம் செத்து போயிடும் அப்படின்னு தான். அதோட அவனோட கெட்ட நேரம் ஒரு முடிவுக்கு வருங்கிறது தான் அவனோட விதி. அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் சகல ஐஸ்வர்யத்தோட இருக்குங்கிறது தான் அவனோட விதி. ஆனா நடந்தது என்ன? இந்த செத்து போயிட்டாளா? இல்ல. அப்பதான் அருணுக்கான கெட்ட நேரம் ஆரம்பிக்கவே செய்யுது. அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு கெட்ட நேரம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்துவுக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துச்சு இல்ல? ஆனா லிவர் போனது யாருக்கு? உனக்கு தான். அவளுக்கு நஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல, லாபம் தான். நாம நின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுல அவ இருக்கும்போது அவளுக்கு லிவர் வியாதி வந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இந்த வீட்டையும் இடத்தையும் வித்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விற்கிறதுக்கு சுமவரனோட பொண்டாட்டி வந்து ஒத்துருப்பாங்களா என்ன? சரி வீடு, ஒருவேளை கஷ்டப்பட்டு அந்த பணத்தை அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்க. ஆனா ஷேர் பண்றதுக்கு லிவர் வேணும்ல. இது ஒன்றும் மார்க்கெட்ல கிடைக்கிற பொருள் ஒன்றும் இல்லைல்ல. ஆனா நீ அவளுக்கு லிவரை ஷேர் பண்ண தயாரா இருந்த. அம்பாட்டுக்கு வந்ததுனால தான் அது நடந்திருக்கு. அது உன்னோட தேவைனால. அதனாலதான் அவன் இன்னும் உயிரோடவே இருக்கா. இப்போ வந்து ஆபரேஷன் பண்ணதுக்கான அவஸ்தைகள் உன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லு, இந்த பாக்கியமா இல்ல பாக்கிய தோஸ்தோட வந்தாளா? சொல்லு. நீ அவ மேல பாசத்தை காட்டின, அவ உனக்கு துரோகம் பண்ணா. பாசத்தை காட்டி அவ உனக்கு துரோகத்தை பண்ணா. இப்ப பாரு,
நீ சுகுமாரோட சின்ன வீட்டுல வந்து தங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. என்னோட தலையெழுத்து அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. ஆனா பார்க்கும்போது மனசு வலிக்குது பார்வதி. நான் மனசு விட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். எனக்கு கொடுத்த புலக்கடையோட இடத்தையும் வீட்டையும் உனக்கு நான் எழுதி கொடுத்துறவா? கொடுக்கட்டுமா? வேண்டான்னு சொல்லாத, நான் அதை உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அதை அபிக்கு என் மனப்பூர்வமா கொடுத்துருக்கேன். அது அவகிட்டே இருக்கட்டும். எனக்கு யார் மேலையும் எந்த கோவமோ வருத்தமோ இல்லை. இருந்தாலும் அன்னைக்கு உன்னை வீட்டில் தங்க வைக்க முடியாத காரணத்தால தயவு செஞ்சு என் மேல கோவத்தை காட்டாதம்மா. அதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே என்னோட தலையெழுத்து தான். இதுக்கு அப்படி அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருந்தாகணும். கஷ்டம். சுமதி, நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே வரியாமா? என்ன மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரியாமா? நீ எப்படி விலை கம்மியா இருக்கா? பரவாயில்ல. ஆமா, நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்கீங்க? சொல்லாம கொள்ளாம தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பார்வதி வந்து பார்க்கலான்னு நினைச்சேன். நான் வந்தப்போ வீட்டுல யாருமே இல்லை. ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க மட்டும்தான் இருந்தாங்களா? ஆமா. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன? ஆமா. உங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்களா? அதுக்கான நேரமே ஒன்றும் கிடைக்கலையே. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். சுமதி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சுகுமாரனுக்கும் அருணுக்கும் இதை பத்தி தெரியவே கூடாது. என்ன? அங்காரி கையால முகத்தை சொரிய கூட அவ ரொம்ப யோசனை பண்ணுவா. பார்வதியை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் அவளுக்கு அம்பாட்டோடைய ஓனருங்கிறது தான் நினைப்பேன். அவளுக்கு இந்த இடம் இருக்கிறது பார்வதியோட குடும்ப சொத்து ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் என்ன பார்க்கும்போது உள்ள வந்து உட்காருங்க குரு பண்ணி என்கிட்ட மரியாதை காட்டவே இல்லை. உண்மையாவா? ஆமாம்மா. அதுக்கப்புறம் நானே வீட்டுக்குள்ள போயிட்டேன். ரொம்ப பந்த காட்டுறா. சுகுமாரனோட வளர்ப்பு மகளா இருக்கிற இந்துலேக்காவோட புருஷனா இருக்கிற அருணோட அப்பாவோட சகோதரிய நீங்க எதுக்காக உங்க வீட்டில் அவளை தங்க வைக்கணும்? ஆனா நீங்க அதுக்கு ரெடியா இருக்கீங்க. காரணம் என்ன? இந்த முகமாரியும் உங்க மனசும் ரொம்ப அழகானதுமா. அது எனக்கு ஏற்கனவே தெரியும்.
அதே நேரத்தில் அந்த பார்வதி முகத்துல இருக்க அழகு அவ மனசுல இல்ல. அதனால இத பாரு, நாம 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறதுனால நான் சொல்றேன். அந்த பார்வதிக்கு சாப்பாடை சும்மா கொடுக்காத, ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லு. ஆனா என் வீட்டுக்காரர் சம்மதிக்க மாட்டாரே. அவருக்கு அவங்க ஒரு விருந்தாளி தானே. அதுக்கு சுகுமாரன் எந்நேரமும் வீட்டுக்குள்ளேயேவா இருக்காரு? அந்த ஆளும் அருணும் வெளியே போற நேரமா பார்த்து நீ என்ன பண்றன்னா, நல்ல வேலையா கொடு, அவ செய்யட்டும். வீசிக்கிட்டு தானே அவ இங்க வந்திருக்கா. இல்ல பணம் ஏதாவது கொடுத்துருக்காளா? பணமா? நீங்களா இருக்கிறதால நான் எந்த பதிலும் சொல்லல. இத பாரு, இந்த அண்ணன் கிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லலாமா? நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு, நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது கொடை எடுத்துட்டு போக கூடாதா? வெயில்ல போனீங்கன்னா அந்த கலர்லாம் போயிடும்ல. சொல்லு இந்து. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஒரு வேலையா வந்தேன். போன விஷயம் என்னாச்சு? வேலை எதுவும் கிடைக்கலையா? கிடைக்கும், அதுக்கு தான் ஒரு ஆளை பார்க்க வந்தேன். அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சிந்து? என்னங்க நீங்க கார்ல இருக்கீங்க? ஆமா, அதான் சொன்னே ஒரு ஆளை பார்க்க போறேன்னு. இன்னைக்கு தான் கடைசி. அங்கேயும் வேலை கிடைக்கலனா தியேட்டர் தான் நிறுத்திட வேண்டியதான். எவ்வளவு நாள் அலையிறது? ஆமா, சும்மா தானே கால் பண்ண. ஆ, ஏன் ஒரு மாதிரி பேசுற? எனக்கு
கொஞ்சம் வயிறு வலிக்குதுங்க. என்ன ரொம்ப வலிக்குதா? எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வரட்டுமா? நீங்க ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்கீங்க, அது முடிச்சிட்டே வாங்க. வலி அதிகம்னா சொல்லுந்தோ, நான் வரேன். பரவாயில்லைங்க, டேப்லெட் என் கையில இருக்கு. வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல, வெளியே போயிருக்காங்க. சரி, நீ டேப்லெட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் கால் பண்ண. சரிங்க. சொல்லு இந்தோ, இப்ப எப்படி இருக்கு? என்னால சுத்தமா முடியலங்க. வீட்டுக்கு இன்னும் யாரும் வரலையா? இல்லங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் நல்லது. இல்லைன்னா நம்ம குழந்தை. நான் வேற தூரமா இருக்கனே. நான் ரோடு வரைக்கும் நடந்து வந்துடுறேன், நீங்க வந்தா போதும். நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ ஒரு வேலை பண்ண, எனக்காக நீ வெயிட் பண்ணாத. நீ முதல்ல ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்க இருந்து கிளம்பி போ, நான் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துடுறேன். அது வேண்டாம், நீங்க சீக்கிரம் வாங்க. நான் சொல்றத நீ கேளுந்தோ, உனக்கு முடியலங்கிறத நீ பேசுறத வச்சே தெரியுது. நீ இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். முதல்ல நீ ஒரு ஆட்டோ பிடிச்சோ ஹாஸ்பிட்டல் போக பாரு. ஹலோ 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 இந்து, ஹலோ. கட் ஆயிடுச்சு. ஃபோனும் போக மாட்டேங்குது. கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? இங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என்னால முடியல. ஏறிக்கோங்க.
இந்து 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 எங்க இருக்க? இந்து ச்சே, எங்க போனான்னு தெரியலையே. இந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பாளோ? நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க? நீங்க எங்க போகணும் சொல்லுங்க. பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போனா போதும். கூட்டு போறேம்மா. கூட்டிட்டு போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். இந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சுக்கிட்டுமா? ஷூர். இதெல்லாம் கேட்கணுமா என்ன? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.